கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டில் எல்லாரையும் நான் ரொம்ப விசாரித்தேன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள், உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க எல்லாரையும் நான் ரொம்ப விசாரித்தேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி அவர்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்தில் நிறைவேற்றி கொடுத்து உங்கள் வீட்டில் டிப்ரெஷனில் சோர்வில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் தூக்கி விட போகிறார். சரியா? சரி. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனின் அன்பு குடும்பம் உங்களுக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை? அவளோட இருக்கிறீங்க, எடுத்து வாசிங்க. தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேல் ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் போயிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது தேவதூதன் அவனை சந்திக்க வந்து சொல்கிறான், தானியேலே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சியோ அப்பத்திலிருந்தே பரலோகத்திலிருந்து உனக்காக கட்டளை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அந்த நீ கேட்ட விண்ணப்பங்களுக்கு பதில் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், நீ மிகவும் பிரியமானவன் ஆண்டவருக்கு. அப்போ நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதில் வரணுன்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். தானியேல் எப்படி பிரியமாக இருந்தான்? அவன் கூட இருந்தவன் எல்லாம் தண்ணி அடித்து கும்மாளம் போட்டுட்டு ஒரு வழியாக போட்டு அந்த அரண்மனையே நாசம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இதுக்கு அந்த ராஜா வேற உடந்த. ஆனால் இந்த தானியேல் மாத்திரம் அப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் நடக்கிற இடத்துல கூட தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ராஜாவே அவனுக்கு மதுபானத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கார். ஆனாலும் இவன் அதை சாப்பிடலை. ஆண்டவர் தங்குகிற சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கிட்டதுனால ஆண்டவருடைய பார்வையில் அவன் பிரியமாக இருந்தான். அது மட்டும் இல்லை, அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய சொப்பனத்துக்கு விளக்கம் தெரியாத நேரத்தில் அந்த ஞானிகளாலே அதை சொல்ல முடியல. ஆனால் இந்த தானியேல் ராத்திரி தன்னுடைய சக நண்பர்களோடு ப்ரேயர் பார்ட்னர்ஸோட ஜெபம் பண்ணி அடுத்த நாள் காலையில் அந்த ராஜாவிடத்திலே அந்த காரியங்களை வெளிப்படுத்தின பொழுது அவன் என்னெல்லாம் சொன்னானோ அது அப்படியே நிறைவேறிட்டு. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டதான். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தான். ஸோ நீங்கள் நிறைய விண்ணப்பங்கள் ஆண்டவர்கிட்ட வச்சுட்டீங்க. பிள்ளைங்களுடைய கல்யாணம், பிள்ளைகளுடைய ஜாபு, பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனி, இல்லைன்னா சின்ன பிள்ளைகளுடைய ப்ரொமோஷன், வெளிநாட்டுக்கு போகிற விஷயம், விசா காரியம், இல்லை ரட்சிப்பு, இல்லைன்னா அபிஷேகம், ஏதோ நிறைய காரியங்களை பிள்ளைகளுக்காக வச்சுருக்கீங்க. அது எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அழகான சாட்சியோட நம்ம ஜெபிக்கலாம். சிஸ்டர் ஜே நவமணி, மன்னூர்பேட், சென்னை. நான் ஏப்ரல் மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டேன். தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம், எனக்கு கர்ப்பப்பையில் 10 வருடங்களாக கட்டியிருக்கிறது, அது சுகமாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் எனக்காக ஆண்டவரிடம் ஜெபித்தார். அப்பொழுது உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுவார் என்று சொல்லி ஜெபித்தார். சகோதரர் எனக்காக வேண்டிக் கொண்ட போதே ஆண்டவருடைய வல்லமை என் மேலே வெளிப்பட்டது. ஜெபத்திற்கு பிறகு மருத்துவ பரிசோதனை செய்தபோது என்னுடைய கர்ப்பப்பையில் இருந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிருப்பதையும் நான் கர்ப்பமாக இருப்பதையும் மருத்துவர் உறுதி செய்து மருத்துவ அறிக்கையை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்க. ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு தீர்வை அடிமை மூலமாக மங்கள வார்த்தை, வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. கர்ப்பப்பையில் இருந்த கட்டி மாறினது மட்டும் இல்லை, 10 வருஷமாக குழந்தை தங்காமல் இருந்துச்சு, குழந்தை தங்கச்சி. காரணம் அந்த மீட்டிங்கில் ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை. இன்றைக்கி நமக்கு நாகர்கோயிலில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் சூப்பரான பெரிய குமரி ஆசீர்வாத திருவிழா நடக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து குழந்தை இல்லாதவங்க, இல்லைன்னா திருமணம் ஆகாதவங்க, இல்லைன்னா சின்ன வேலை இல்லாதவங்க, வெளிநாடு போக முடியாதவங்க எல்லாரும் வாங்க. இன்றைக்கி உங்களுக்காக கர்த்தர் அங்கே ஒரு மங்கள வார்த்தையோட காத்திருக்கிறாரு. அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி.
இயேசுவின் நாமத்தினாலே நான் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய மங்கள வார்த்தையின்படி நாங்கள் இன்றைக்கு உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் அற்புதங்களை செய்யும். இனி என் பிள்ளைகள் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும். இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள் செபித்து ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்காத நன்மைகள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் சிறப்பாக கிடைக்கட்டும். ஆண்டவர், ஒருவேளை இன்றைக்கு நாகர்கோயில் ஆசீர்வாத திருவிழாவுக்கு வருகிற பிள்ளைகள் யார் யாரெல்லாம் வரணுன்னு இப்போ பிளான் பண்ணுறாங்களோ அத்தனை பேரும் புறப்படும் பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். வந்து அமர்ந்து பெரிய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.